Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ நம்மளோட டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயங்களை வச்சு எப்படி ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ரியல் லைஃப் சினாரியோஸ் வச்சு நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கு நாம ஒரு ஃபார்ம் போறோம். அபுதாபியில் இருக்கிற ஒரு அல் ரஹபா ஏரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபார்ம் போகிறோம். இப்போ அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு, போகிற வழியில் என்னெல்லாம் பேசலாம், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி டயலாக்ஸ், என்ன மாதிரியான கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்த ஸ்டோரியும் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி அதோட அர்த்தம், அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஒக்காபுலரிஸ் வார்த்தைங்க என்னன்னு சொல்லிட்டு அதோட அர்த்தம், அது மற்ற சினாரியோஸில் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி இங்கிலீஷ் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இப்போ தமிழில் சொல்ல இன்ட்ரடக்ஷனே நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. In today's video, I'm going to take you on a beautiful Sunday trip to a farm in Abu Dhabi. And you'll learn useful English vocabulary and sentence patterns along the way. இதில் I'm going to take you, அதை மட்டும் ஷார்ட் பண்ணி I'm gonna take you. ஸோ நீங்களும் பேசும்பொழுது I'm going toன்னு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஷார்ட் பண்ணி I'm gonna take you, I'm gonna take you, I'm gonna அப்படின்னு யூஸ் பண்ணோம். On a casual Sunday afternoon, we decided to visit a farm in Al Rahba area near Abu Dhabi. This place is special because they serve delicious South Indian food using vegetables grown right on their farm. இப்போலாம் நம்ம கேஷுவல் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு பிளான் பண்ணாத சுச்சுவேஷன்லாம் நம்ம கேஷுவல்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஆன் அ கேஷுவல் சண்டே ஆஃப்டர்நூன், இது நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணல, அங்கே போகிறதே நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயே அப்போல்லாம் நம்ம கேஷுவல் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், we had a casual evening walk. We had a casual evening walk. It was just a casual weekend plan. ஸோ எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப பிளானிங்க்குன்னு மூளை தொலைச்சிக்காமல் அப்படி பண்ணுற காரியத்தை எல்லாத்தையும் நம்ம கேஷுவல்னு சொல்லலாம். We started our journey with one other family. We were driving on the Abu Dhabi to Dubai highway. The weather was amazing. It was drizzling and the climate was cool and pleasant. Drizzling அப்படின்னா ரொம்ப லைட்டாக மழை பெய்யுறது தான் drizzling. ரொம்ப ப்ளசண்ட் வெதர், கூல் அண்ட் ப்ளசண்ட் வெதர்னால் ரொம்ப ப்ளசண்ட்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? சில ட்ரைவ்லாம் ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் பண்ணும்பொழுது அந்த கிளைமேட்டோ அந்த வெயிலாம் ரொம்ப இல்லாமல் கூலாக இருக்கும்பொழுது ஒரு மாதிரி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா? அதுதான் ப்ளசண்ட். It was about a 40-minute drive from our home. We had already called and booked in advance because booking is mandatory. In advance அப்படின்னா நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம ரிசர்வ் பண்ணோம், முன்னாடி நம்ம வரப்போகிறோம் சொல்லிட்டு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நம்ம புக் பண்ணணும். ஸோ ஒரு ஹோட்டல் புக் பண்ணுற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வி புக் த ஹோட்டல் இன் அட்வான்ஸ் அப்படி சொல்லலாம். நாங்கள் முன்கூட்டியே அந்த ஹோட்டல் நாங்கள் புக் பண்ணிட்டோம். வி புக் த ஹோட்டல் இன் அட்வான்ஸ். இப்போ டிக்கெட்ஸ்லாம் அட்வான்ஸாக புக் பண்ணுவீங்களா, அது எப்படி சொல்லலாம்? I booked the tickets in advance. I booked the tickets in advance. We reached the farm around 1 p.m. Soon the other two families joined us. The road to the farm was a bit rugged with potholes, but it felt adventurous. இப்போ ரக்கட் அப்படின்னா ரஃப்பாக இருக்கிற ரோட்லாம் அப்படியே கரடு முரடாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரக்கட் சொல்லுவாங்க. பாட் ஹோல்ஸ்னால் அங்கங்கே ஓட்டையாக இருக்கும் இல்லையா ரோட்டில், அந்த மாதிரி இடத்தெல்லாம் பாட் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் ஃபெல்ட் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, அட்வென்ச்சரஸ் எப்போ சொல்லுவோன்னா நம்ம ஏதாவது செய்கிறதுக்கு வந்து ஒரு ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப தைரியமாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் அட்வென்ச்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. The farm was full of trees and seasonal vegetables. சீஸ்னல் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா அந்தந்த சீசனுக்கு வரவழே வளர அந்த வெஜிடபிள்ஸ் தான், காய்கறிகள் தான் சீசனல் வெஜிடபிள்ஸ். The lunch was absolutely delicious because everything was fresh from the farm. இது டெலிஷியஸ்க்கு பதில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டி அப்படின்னு கூட சொல்லலாம். பட் டெலிஷியஸ் சொல்லும் போது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்சல்யூட்லி டெலிஷியஸ் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் டெலிஷியஸ். We walked around the farm for a few minutes. ஸோ ஏற்கனவே ஃபியூ எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ few minutes அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாசிட்டிவாக கொஞ்ச நேரம் தான் நடந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறது தான் few minutes. Suddenly it started to rain,
ஸோ வி ரஷ் டு our vehicles. சடன்லி அப்படி சொல்லும் போது திடீர்னு மழை வந்துருச்சு, அப்போது வி ரஷ் டு our vehicles, வி ரஷ் டு our கார்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ ரஷ் அப்படின்றது திடீர்னு கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறோம் இல்லையா, அதான் டு ரஷ். இது எந்தெல்லாம் எக்ஸாம்பிள்? he rushed to catch the bus, he rushed to catch the bus. don't rush your decision. நீ எடுக்கிற தீர்மானத்தை வேகமாக எடுக்காத அப்படி சொல்லுவோம் இல்லையா, don't rush your decisions அப்படிலாம் யூஸ் பண்ணலாம். it started pouring heavily. pouringனா ரொம்ப ஹெவியாக மழை வருது இல்லையா, அதான் pouring அப்படி சொல்லுவாங்க. திடீர்னு பயங்கரமாக நிறைய மழை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா pouring. before going home we stopped at our favorite tea place. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டீ கடை இருக்கு இல்லையா, அங்கே நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் டீ குடிக்கிறதுக்கு. Finally we reached home safely after a beautiful and memorable day. கடைசியாக நாங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இந்த ரியல் லைஃப் ஸ்டோரி மூலமாக நம்ம நிறைய ஒக்காபுலரிஸ் கற்றுக்கிட்டோம், நிறைய சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது, அதோட அர்த்தங்கள் வந்து நமக்கு புரிஞ்சுது இல்லையா. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.